மக்களை இந்த ஒரு வாரத்தில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இந்த சோனம் ஜிங்சாக்கை வச்சு இங்கே வந்து ரெஜியூமே சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலையை டீப் ஸ்டேட் மூலமாக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை எப்படி நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் மாதிரி கபலீகரம் செஞ்சு அங்கே இருக்க ஜென்சியை வச்சு, அங்கே இருக்க மக்களை வச்சு உணர்ச்சி வசமாக எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி அவங்கள எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி அவங்க மூலமாக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி ரெஜியூமே சேஞ்ச் பண்ணி அங்கே வேலையை பார்த்தாங்களோ அந்த மாதிரி விஷயத்தை இந்தியாவில் பண்ணணுன்னு அவங்க ஒரு முறையும் திட்டமிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த விதத்துலையுமே அவங்களால இந்தியாவுக்குள்ளே ரெஜியூமே சேஞ்சை பண்ண முடியல. அதாவது பாஜக, மோடி இவங்க இந்த ரெண்டுத்தையுமே இவங்களால் என்ன பண்ண முடியலன்னா சேஞ்ச் பண்ண முடியலை. அதுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ புதுசாக களமிறக்கப்பட்ட ஆள் தான் இந்த சோனம் ஜிங்சாக். இந்த ஜிங்சாக் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாமலேயே இந்த ஜிங்சாக்கு ஆதரவாக நீங்கள் போஸ்ட் போடணும். அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இருப்பானுங்க இல்லையா, இந்த உலகத்திலேயே மிக கொடூரமான பிறவிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கற்பழிப்பு செய்கிறவனும் கிடையாது, கொலை பண்ணுறவனும் கிடையாது, குழந்தையை கடத்துறவனும் கிடையாது, குடும்பத்தை பிரிக்கிறவனும் கிடையாது. இது எல்லாத்தை விட ரொம்ப கேவலமான ஒரு பிறவி இருக்குன்னா அதுதான் இந்த இன்ஃப்ளூயன்சர் பிறவி. இவனுங்க காசை கொடுத்தா எதையும் செய்வானுங்க. அந்த மாதிரியான வேலையை தான் இதுலேயும் செஞ்சுருக்கானுங்க. அதுலேயும் இந்த மதன் கௌரிலாம் இருக்கான் பாருங்க, இவனுக்கெல்லாம் துளியும் ஒன்றுமே தெரியாது. இவனையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டாப்பிக்கை கொடுத்து ஒரு நிமிஷம் பேசுகிறா அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், இவனால் எதுவுமே பேச முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னால், இப்படி சொல்லியிருக்காங்கன்னால், இதை தவிர எனக்கு வேறு எதுவும் பேசவே தெரியாது. இப்பேற்பட்ட ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு கிறுக்குத்தனமாக இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் இவனுக்கு ஆதரவாக சார் வந்து வீடியோ பயங்கரமாக போட்டிருக்காரு. இங்கே எப்படி ஃபண்டிங் இறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்சி மூலமாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, காசை கொடுத்து இந்த ஜிங்சாக்கு ஆதரவாக நீங்கள் பதிவை போடணும், இது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் கிட்ட போய் அவங்க இது மூலமாக இதை ஷேர் பண்ணி பல பேருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும், இந்தியாவே என்ன பண்ணணும்னா இதை மட்டும்தான் பேசணுன்றதுக்காகவே காசை கொடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை இவங்க வச்சு வேலையாக பார்த்துருக்கானுங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் பெருசாக எடுத்துக்கல. அதுதான் இவங்களுடைய பின்னடைவே. இது சம்மந்தமாக ஒரு தெலுங்கு இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 50,000 கொடுத்து இவருக்கு சார்பாக, அதாவது இவரை வந்து புகழ்ந்து இவர் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, இவரை வந்து நாம் பாதுகாக்கணும், இந்த பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ரிசைன் பண்ண வைக்கணும், அதுக்கடுத்த கட்டமாக மோடியை ரிசைன் பண்ண வைக்கணும், இந்த ஆட்சியவே நாம் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இனிஷியேட்டிவ்காக நீங்கள் வந்து இவருக்கு ஆதரவாக ஒரு போஸ்ட் அண்ட் ஒரு வீடியோ இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 தரேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயில் அனுப்பியிருக்காங்க. அதை அந்த தெலுங்கு இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்கிட்டையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயில் அனுப்பி இந்த வேலையை பண்ண சொல்லி இவங்க கெஞ்சிருக்காங்க. ஆனால் காசுக்காக சோரம் போகிற பல ஈனப்பிறவைகள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஈனப்பிறவைகளில் ஒன்று தான் இது எது கொடுத்தாலும் தின்னும், எதை பண்ண சொன்னாலும் பண்ணும். ஆக்சுவலி இவனுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவன் போட்ட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க காமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்குமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தேடி பார்க்குற அறிவே இல்லைன்றது தெளிவாக உங்களுக்கு புரியும். இவனை மாதிரியான ஆட்கள் மட்டும் கிடையாது, இந்த தர்மதுரை மாதிரியான ஆட்களும் சரி, பாரிசாலன் மாதிரியான ஆட்களும் சரி, இவங்களை விட மோசமானவன் இந்த மதன் கௌரின்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்களுடைய ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி பேசுவாங்கன்னா, இவங்க சொல்கிறது உண்மைன்ற மாதிரியே பேசுவாங்க. இவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தேடி பாருங்கள், தேடி படிங்க அப்படின்னு இவனுங்க இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. எங்கே அதை சொன்னால் இவங்க தேடி பார்த்துருவாங்கன்னு இவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதன் விளைவாக இவனுங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இருக்க காமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது தான் நிஜம், நீங்கள் இதை பற்றி பேசுனதுக்கு நன்றி, இது மாதிரி பேசிட்டு உண்மையான விஷயம் எதுன்னு தேடி பார்க்குற அறிவை இழந்துட்டு வர்றது தான் இப்போதைய ரொம்ப அபாயகரமான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த ஜிங்சாக் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா தெளிவாக அவன் யார் என்னன்னு நீங்கள் தேடி பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை கூட தேடி பார்க்க முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனமான கூட்டத்தை உருவாக்குறது தான் இந்த யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸுடைய வேலையாக இருக்குது. அதில் இந்த மதன் கௌரி எல்லாம் மிக கேவலமானவன். இந்த சோனம் ஜிங்சாக் யார்? 3 Idiots படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஓ, இவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்தாங்க ப்ரோ, இது உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் காமெண்ட் பண்ண வருவீங்க. ஆனால் அதுதான் கிடையாது, அது தவறு. இவன் சயின்டிஸ்ட்டும் கிடையாது, இவன் பேரில் எந்த விதமான பேட்டர்னும் கிடையாது, எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான். இவன் மிகப்பெரிய வறுமையில் இருந்து மாற்றவனும் கிடையாது. இவன் வந்து ஒரு CIA பப்பட், அதாவது ஒரு போலி பிம்பத்தை மெருகேற்றி இது இப்படித்தான், இவருடைய வரலாறு இப்படித்தான்னு
எப்படி பிரிட்டிஷ் காலத்தில் அவங்களுக்கு தேவையான ஆட்களை அவங்களுக்காக வேலை செய்கிறவங்கள இந்த இந்தியாவில் முக்கியமான தலைவர்களாக இவனுங்க ஆக்கி வச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரியான வேலையை தான், அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் இந்த ஜிங்சாக்கை வச்சு டீப் ஸ்டேட் பண்ணியிருக்கு. இந்த மதங்கவரி போட்ட வீடியோவில் என்ன இருக்குன்னு நான் பார்க்காமலே சொல்லுவேன். என்ன சொல்லியிருப்பான்னா, இவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி, இவர் வந்து சயின்டிஸ்ட், இப்பேற்பட்ட ஒரு படிப்பாளி படைப்பாளியை வந்து இந்த அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. இவர் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மாணவர்களுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக இப்படி பண்ணுறாங்க, அதனால் இவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணணும்னு உருண்டு வச்சுருப்பான். ஆனால் அதெல்லாம் சுத்த போய். இவன் ஆக்சுவலி இந்த ஜிங்சாக் இருக்கான் இல்லையா, இவன் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தவறு. அவனுடைய அப்பா காங்கிரஸ் லீடராக இருந்து ஜம்மு காஷ்மீரில் மினிஸ்டராக இருந்தவர். அதிலிருந்து வந்தவன் தான், அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஜிங்சாக். இவன் சயின்டிஸ்ட் கிடையாது, இவன் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர். மெக்கானிக்கல் என்ஜினியராக இருந்து எந்தவித தனியார் நிறுவனத்துலையும் வேலை செஞ்சது கிடையாது, எந்தவித அரசாங்க நிறுவனத்துலையும் வேலை செஞ்சது கிடையாது, ஆக்சுவலி வேலைக்கே போனது கிடையாது. தன்னைத்தானே ஒரு கிளைமேட் ஆக்டிவிஸ்டாக காட்டிக்கிட்டது மட்டும்தான் இவனுடைய வேலை. அதையும் பின்புலத்துலேருந்து இவனுக்கு ஆட்டி வைக்கத்தான் இவனை ஒரு முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய ஆளாக ஸ்டார்டிங் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க 1990களில். 1988 செக்மால லடாக்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஜிங்சாக். 1995 ஆப்ரேஷன் நியூ ஹோப்னு இன்னொரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறான். இவனுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே ஃபண்டிங் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், டாடா ட்ரஸ்ட், டான் சர்ச் எய்ட், கருணா ட்ரஸ்ட். இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்களும் இவருக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்கு. ஏன் ஃபண்டிங் பண்ணணும்? இதுக்கான காரணத்தை புரிஞ்சவங்களுக்கு நான் விளக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியாதவங்க FCRA பில்லு அதிலே சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா 80s to 90s ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அந்த பெண் ஒரு அமெரிக்க பெண். அவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெபெக்கா நார்மன். இந்த ரெபெக்கா நார்மனை 1996 இந்த ஜிங்சாக் கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த ரெபெக்கா நார்மன் யார்? இவங்க அமெரிக்காவில் இருக்க SITயில் படித்து அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. இந்த SITயை ஃபண்டிங் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், ஜார்ஜ் சோரஸ், BNMG ஃபவுண்டேஷன். இது எல்லாமே இந்த SITக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து இந்த ரெபெக்கா நார்மன் மிக முக்கியமான ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டராக இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிடன். ஜோ பிடனுடைய தீவிர ஆதரவாளர், ட்ரம்ப்புடைய தீவிர எதிர்ப்பாளர். கிளியராக புரியுதா உங்களுக்கு இது எங்கே போகுதுன்னு? இந்த ரெபெக்கா நார்மனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிங்சாக்குடைய பெயர் பயங்கரமாக பெரிய அளவில் பேசப்படுது NGO வட்டாரத்தில். அதையும் தாண்டி அப்போதுலேருந்து தான் இவருடைய வாழ்க்கையே மாறுது. 2002 இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அசோகா ஃபெலோஷிப் தராங்க. இந்த அசோகா ஃபெலோஷிப்க்கு பின்னாடி ஃபண்டிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால் ஃபவுண்டேஷன், ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஸ்வாப் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபவுண்டேஷன். இது எல்லாமே சேர்ந்து இந்த அசோகா ஃபெலோஷிப்க்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து 2004 மன்மோகன் சிங் பிரதமராகிறார். இவர் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த மலை சம்மந்தமான விஷயத்தில் ஒரு டிராஃப்டிங் பண்ணுறாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டியுடைய முக்கிய மெம்பராக இவர் ஆகிறாங்க. அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் அண்ட் டூரிசம் பாலிசியை வகுக்கவும் இவருக்கு முக்கிய பொறுப்பை இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தருது. இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த காலத்தில் இவர் வந்து காங்கிரஸில் மிகப்பெரிய பவரை வகிச்சிட்டு இருந்த ஆள் தான். அந்த காலகட்டத்தில் இவருக்கு காங்கிரஸில் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இவர் வந்து சீனாவின் செல்ல பிள்ளையாக அந்த காலத்தில் இருந்தார். காங்கிரஸும் சீனாவோட எப்போவுமே இணக்கமாக இருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு இவர் செல்ல பிள்ளையாகவே மாறிட்டார். இதுக்கடுத்து இவருடைய பெஸ்ட் டைம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2016 தான் ஸ்டார்ட் ஆகுது. 2016 இவருக்கு ஒரு அவார்ட் தராங்க. அந்த அவார்ட் எங்கிருந்து தராங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்க இன்டர்நேஷ்னல் யூனியன் இவருக்கு தராங்க. என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், சுற்றுச்சூழலை வந்து அழிய விடாமல் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய மாந்தர் அப்படின்ற அளவுக்கு இவருக்கு ஒரு அவார்ட் தராங்க. இந்த விருதுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் எம் பெக்கார்ட் விருது. இதை வந்து யார் ஃபண்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ராக்கஃபெல்லர் ஃபண்டிங் பண்ணுறாங்க, மெக்கார்த்தர் ஃபண்டிங் பண்ணுறாங்க, கார்டான் ஃபண்டிங் பண்ணுறாங்க, இந்த பியூ ஃபவுண்டேஷன் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய ஃபண்டிங் மூலமாக தான் இந்த அவார்ட் தரப்படுது. இதை குறிப்பாக நம் இந்தியாவில் ஐயாவுக்கு 2016 தராங்க. இதுக்கடுத்து 2017 இவருக்கு கோஷோ விருது தராங்க. இந்த விருதுக்கு பின்னாடி ஃபண்டிங் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். 2018 மிக முக்கிய விருதான ரேமன் மேக்செசே அவார்டை இவருக்கு தராங்க. இந்த அவார்டில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை ஆசியாவுடைய நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. இதை கிட்டத்தட்ட ஆசியாவில் இருக்கும் நாடுகளுக்கு மட்டுமே தருவாங்க, 24 நாடுகளுக்கு. இதை நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க.
இந்த பரிசுடைய ஆரம்ப காலம், அதாவது இந்த பரிசை உருவாக்குனதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக்கஃபெல்லர் பிரதர்ஸ் ஃபண்டை வச்சு ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன் உருவாக்குச்சு. இது கூடவே இன்னும் 2 லிங்க்ல இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ப்ளஸ் சிஐஏ. இவங்க சேர்ந்து இந்த சோனமுக்கு இன்னும் இந்த லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி பற்றின லடாக்குடைய வரலாறு பற்றிய இந்த எஜுகேஷன், அதாவது அந்த ஹிஸ்ட்ரியை வெளியே சொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பங்கு இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபண்டிங் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபவுண்டேஷன். இந்த ஃபோர்ட், சிஐஏ, இந்த சோனம் இவங்களுக்கு எப்போவுமே தொடர்பு இருந்துகிட்டே தான் இருக்குது இவனுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இவர் செல்லப்பிள்ளையாக இருந்தார். அப்படி இருந்தும் இவர் தன்னுடைய இந்த என்ஜிஓவை வச்சு இவர் வெளிநாட்டு ஃபண்டிங்கை வச்சு திருட்டுத்தனமான வேலையை பண்ணிகிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் நில அபகரிப்பை பண்ணி இங்கே ஏமாற்றிட்டு இருக்கான்னு இவரை செல்லப்பிள்ளையாக தூக்கி கொண்டாடிய காங்கிரஸ் அரசாங்கமே இவர் மேலே குற்றம் சுமத்தி இருக்குது. அது சம்மந்தமான ஆதாரங்கள் வெட்ட வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தாலே கிடைக்கும். ஆனால் இதை பற்றி இப்போது இந்த பப்பு பேசவே மாட்டார். ஏன்னா இப்போ பப்புவுக்கு இங்கே மோடியுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, பாஜகவுடைய ஆட்சி இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு அவங்களுடைய முதலாளி சொன்னதால் இவர் இந்த ஜிங்சாக்கு முட்டு கொடுத்துட்ருக்காரு. மோடி அரசாங்கம் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணப்போ அதுக்கு பயங்கரமாக புகழ்ந்து மோடி கவர்மெண்ட் சாதிச்சது ஆஹா ஓஹோன்னு ஆரம்பத்தில் புகழ்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்சாக் தான். அதுக்கப்புறம் திடீர்னு அந்தர் பெல்ட்டி அடிக்க ஆரம்பித்தார். ஏன்னா இவர் ஃபாரின் ஃபண்டிங் மூலமாக தானே சார் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால் இவர் என்ன பண்ணார்னா, அந்த தீய சக்திகளுடைய பேச்சை கேட்டு மோடி கவர்மெண்ட் மக்களுக்கு எதிரான செயலை செய்யுது, ஜம்மு காஷ்மீர் மக்களை நசுக்குது, அடக்குது, ஒடுக்குதுன்னு உருள ஆரம்பித்தார். இவருடைய ஃபேமஸ் ப்ராஜெக்டான ஐஸ்டூபா ப்ராஜெக்டை WEF, அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அங்கீகரித்தாங்க. இதை பற்றி பெருமையாக பேசினாங்க. ஆஹா, இதுக்கப்புறம் இனி இமாலயாஸில், அதாவது பனியில் வாழக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் பஞ்சமே ஏற்படாதுப்பா, தண்ணி எங்கே போனாலும் கிடைக்கும், இவருடைய ப்ராஜெக்ட் ஆஹா ஓஹோன்னு இல்லாத ஒன்று உருட்டி விட்டானுங்க. எப்போவுமே இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் எந்த ஒரு விஷயத்தை பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு பின்னாடி மக்களை அழிக்கிற செயல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் த யூடியூபர்ஸ் சொல்லவே மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு இதை பற்றி துளியும் தெரியாது. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்னாலே இல்லுமினாட்டி சதி கிடையாது, இந்த டீப் ஸ்டேட் கிடையாது, எந்த விதமான பேக்ரவுண்ட் ஃபோர்ஸஸும் கிடையாது, இது தன்னிச்சையாக செயல்படுதுன்னு உருளுவானுங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு நம்பி ஏமாறாதீங்க. இந்த WEF இதை பெருமையாக பேசினாங்க. ஆனால் இந்த ஐஸ்டூபா மூலமாக பயனடைய போகிற மக்களான அந்த கிராமத்தில் இருந்த மக்களை என்ன சொன்னாங்கன்னா, இது தேவையில்லாதது, இதனால் நெகிழி குப்பைகள் அதிகமாகும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் அவ்வளவு செலவாகும், இதனால் பயனே கிடையாதுன்னு அந்த லோக்கல் மக்களே இந்த ஜிங்சாக் மூஞ்சில் காரி துப்புனாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இதை வெளியே கூட எடுத்து சொல்ல ஆட்கள் கிடையாது. ஏன்னா இவனை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காகவே இதெல்லாம் இந்த மனித குலத்துக்கே மிகப்பெரிய வரம்ன்ற மாதிரி காட்டி சாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. உண்மையாகவே இந்த பனிப்பிரதேசத்தில் வாழ்ந்த இந்த கிராம மக்களுடைய தண்ணீர் பஞ்சத்தை போக்குன உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? இந்த ஜிங்சாக் கிடையாது. உண்மையான ஹீரோ இவர் தான். உண்மையான ஐஸ் மேன் ஆஃப் இந்தியா, பத்மஸ்ரீ செவாங் நோபல். இவர் தான் 20,000 ஏக்கர் நிலங்களுக்கும் மேலே 300 இரிகேஷன் கேனல்ஸையும் பில்ட் பண்ணி இவர் ஏகப்பட்ட மக்களுக்கு உயிர் தேவையான தண்ணீரையே அவர் சாதாரணமாக வர வைக்கக்கூடிய வேலையை பார்த்து கொடுத்துருக்காரு. இவருடைய திறமையால் மட்டும்தான், இவருடைய இந்த கடினமான உழைப்பால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்க. ஆக்சுவலி உண்மையான அறிவாளியும் அறிவியலாளனும் இந்த செவாங் தான். ஆனால் இந்த கீழே இருக்கிறது யாரு? இது தூய்மையான பிற ஃபண்டிங் வாங்கிக்கிட்டு இங்கே இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு இழிபிறவி, போலி பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு போலியான ஆள்னா அது இவர் தான். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2019 ஜம்மு காஷ்மீரோடு இணைந்திருந்த இந்த லடாக்கை என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தால், அதாவது இந்திய அரசாங்கத்தால் சைனாவுடைய அக்ரஷனை தடுக்க இங்கே இந்த பார்டரை ஒட்டி ஏகப்பட்ட கட்டுமானங்களை கட்ட முடியும். அதாவது இன்ஃப்ராவை கட்டி நாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான வேலையை பார்க்க முடியும். இதனால் கல்வான் ப்ராப்ளத்துக்கு அப்புறம் இந்த சைனாவுடைய அக்ரஷனை தடுக்க 2019ஆம் ஆண்டு யூனியன் டெரிட்டரியாக பிரித்ததுக்கப்புறம் இங்கே பல இன்ஃப்ராஸை உருவாக்க இந்தியா நிறைய வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை அங்கே இருக்க இந்த சோனம் ஜிங்சாக் வாங்கிட்டு இருக்கார் இல்லையா, இந்த வெளிநாட்டு ஃபண்டிங் மூலமாக வாங்கிட்டு இங்கே இந்தியா
தன்னெழுச்சியாக தனக்கான பாதுகாப்பான ஒரு அரணை உருவாக்கிடக்கூடாதுன்ற வேலைக்காகவே இவன் என்ன பண்ணுறாங்கன்னா கிண்டி விடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா 2019 ஸ்கெடியூல் 6 மூலமாக எங்களுக்கு தனி மாநில அந்தஸ்தை நீங்கள் தந்தே ஆகணும், எங்களை யூனியன் டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் வச்சுக்க கூடாது, இது இங்கே இருக்கக்கூடிய மக்களை நசுக்கும் செயல்னு இவன் தான் பேசுகிறானே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை தப்பாக பார்க்கவே இல்லை. அது இந்திய அரசாங்கத்துடைய செயல்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. எல்லா மாநிலத்திலும் இருப்பாங்க இல்லையா, அதோ இங்கே இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்ன்ற பேரில் என்ஜிஓன்ற பேரில் இது மாதிரி ஃபண்டிங்கை வாங்கிட்டு மக்களுக்கு எதிராகவே வேலை செஞ்சுட்டு இவங்க அதன் மூலமாக வாழ்வாங்க இல்லையா, அது மாதிரி வேலையை பார்க்குறான் தான் இவன். அதனால் இவன் என்ன பண்ணான்னா 2024 21 நாள் இப்போ பண்ணுறான் இல்லையா, அதே மாதிரியான ப்ரொட்டஸ்ட் பண்ணான். அதாவது உண்ணாவிரதம், ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு சார். இதன் விளைவாக என்ன ஆகுது, அங்கே கலவரத்தை தூண்டி விடுறாங்க. அதனால் 4 பேர் இறந்து போகிறாங்க. எதுக்கு எதிராக கலவரத்தை தூண்டி விடுறாங்க, இந்தியாவுக்கு எதிராகவே அங்கே கலவரத்தை தூண்டி விடுறாங்க. அதனால் கைகலப்பு உண்டாகி 4 பேர் இறந்து போகிறாங்க. இவனை NSA ஆக்ட் மூலமாக கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விடுவிச்சிடுறாங்க. அங்கே என்ன பண்ணானோ அதே விஷயத்தை தான் இங்கே அவனை வச்சு வேறு மாதிரி பண்ணணும்னு இந்த CJP மூலமாக முடிவு பண்ணியிருக்காங்க. இவனை இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் வச்சே முடிச்சுட்டு அதை ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இந்த சோஷியல் மீடியாவில் கட்டமைச்சு இங்கே இருக்கக்கூடிய இமோஷனல் முட்டாள்களை, இந்த மதன் கௌரி மாதிரியான கோமாளிகளை, அரசியல் தெரியாத தற்குறிகளை எளிமையாக ஏமாற்றி உணர்ச்சி வசத்துக்குள்ளே தள்ளி இந்த மோடி அரசாங்கம் இப்பேற்பட்ட கொடுஞ்செயலை செய்யுதுன்னு இங்கே ஒரு ட்ராமா பண்ணணும்னு நினச்சாங்க. ஆனால் யூனியன் டெரிட்டரியாக மாற்ற தெரிஞ்ச அவங்களுக்கு இதுக்கப்புறம் வந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்க இந்த ஜிங்சாக்கை என்ன பண்ணணும்னு தெரியாதா, இவரை இங்கே ஹங்கர் ஸ்ட்ரைக்கு விட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. இவருடைய நிலைமை எல்லாம் மீறி போகுது. அதாவது இவர் சாகர நிலைக்கு போகிறாருன்னு விஷயம் தெரிஞ்சதும் அழகாக என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க. ஸோ இவங்களுடைய பிளான் டோட்டல் கொலாப்ஸ். இதனால் அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எந்த மாதிரி நினச்சி வந்திருக்காங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஜிங்சாக்கை முடிச்சுட்டு அவனுடைய பணத்தை வச்சு அரசியல் பண்ணி இங்கே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக இன்னும் கெட்ட பெயரை இந்த பாஜக அரசாங்கத்துக்கு உண்டு பண்ணி அவங்கள ஆட்சி மாற்றத்துக்குள்ளே தள்ளணும் அப்படின்ற வேலையை பார்க்கணும்னு நினச்சாங்க. பட் அவங்க உஷாராகி, அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும், உஷாராகி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிங்சாக்கை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அது இப்போ தான் நடந்துச்சு, இன்றைக்கி தான் நடந்துச்சு. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் எக்கோசிஸ்டத்துக்கு வேலை செய்கிற, இந்த மாதிரியான ஃபண்டிங் மூலமாக வேலை செய்யக்கூடிய அந்த திருட்டு நாதாரிகளால் இதை தாங்கிக்க முடியாமல் எங்களை அடிச்சிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களை அடிக்கிறாங்க, எல்லாரையுமே கைது பண்ணுறாங்கன்னு ஒரு பொய்யான வேலையை சோஷியல் மீடியாவில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. இது மாதிரி இவனை வச்சு இங்கே ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ணணும்னு நினச்சாங்க. லடாக்கில் இவனால் அங்கே 4 உயிர் போச்சு, நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த விஷயத்தை இங்கே வேறு லெவலில் பண்ணணும்னு நினச்சாங்க. அது நாசமாக போனதால் அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதாவது இந்த விஷயத்துக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு இன்னும் யோசிக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. புதுசாக இன்னொரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்டு எந்த விதமான பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணாமல் மோடி அரசாங்கமே ஓடி போயிடு, மோடி அரசாங்கமே கவிழ்ந்து விடு, மோடி அராஜகன், மோடி கொடுங்கோலன்னு உருண்டுட்டுருங்க. இது மாதிரியான இந்த மதன் கௌரி மாதிரியான ஈனப்பிறவிகள் எந்த விஷயமும் தெரியாமல் காசை வாங்கிட்டு இது மாதிரி வீடியோ போட்டுட்ருப்பான். அதையும் பார்த்து நம்பக்கூடிய கோடிக்கணக்கானோர் இருக்கீங்க. அதனால் உங்களை ஈஸியாக முட்டாளாக்குறது ரொம்பவும் சுலபம். உங்களை முட்டாளாக்கிறதுக்கெலாம் ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா மதன் கௌரி மாதிரியான ஆள் ஒரு நாள் விக்கிபீடியாவில் இருக்கிறத எடுத்து போட்டு முட்டாளாக்கிட்டு இருக்கான். இதில் உங்களுக்கு இந்தியாவை சுற்றி நடக்கிற, இந்தியாவுக்கு எதிராக நடக்கிற அரசியல் பற்றி எங்கே தெரிய போகுது. இந்த சோனம் ஜிங்சக்குடைய கதையே இதுதான். அவனை வச்சு இங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்து இந்த மாணவர்களுக்காக மக்களுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாமே போய், எல்லாமே கட்டுக்கதை. இதை வச்சு இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை நடத்திட்டு சைனா ப்ளஸ் பாகிஸ்தான் ப்ளஸ் பங்களாதேஷ் இவனுங்க நாட்டை எந்த மாதிரி மாற்றினாங்களோ அதே மாதிரி மாற்றணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர வேறு மக்கள் நலனுக்காக யாருமே இங்கே செயல்படலை. அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்கள், இவன் இந்தியாவுக்காகவும் இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கானா, இல்லை இவன் இந்த ப்ரொட்டஸ்ட் மூலமாக என்னவா ஆகணும்னு பண்ணியிருக்கான்றதை நீங்களே முடிவு பண்ணுங்கள். எல்லாத்தையுமே உங்கள் கையிலே விட்டுறேன். என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை காமெண்ட் பண்ணுங்கள். இவனால் யாருக்கும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான ஆட்கள் இந்தியா முழுக்க ஆக்டிவிஸ்ட்ன்ற பேரில் இருக்கானுங்க, NGO மூலமாக நிறைய வேலையை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதனால் உண்மையாகவே மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் பாடுபடுறவங்களுடைய பெயர் வெளியே தெரியாமலேயே போயிடுது.
அதனாலேயே இந்த என்ஜிஓ அண்ட் ஆக்டிவிஸ்ட்ன்ற பேரில் சுற்றுறவனுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இடதுசாரி திருட்டு எண்ணம் கொண்டவங்களாக இருக்காங்க. உஷாராக இருங்க. யாரையுமே எளிதில் நம்பிடாதீங்க. எல்லாரையுமே செக் பண்ணுங்கள். அவங்க பேசுகிறது சரியா இல்லையான்றதை பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள். அது உங்களால் முடியும். உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, டேட்டா இருக்குது, மூளை இருக்குது. உங்களுக்கு தேடி பார்க்க தெரியும். மதன் கௌரி மாதிரியான ஈனப்பயல்களுடைய பேச்சை கேட்டு எதையும் நம்பாதீங்க. சீரியஸாகவே சொல்கிறேன். செக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். Until we meet again.